வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். அதுல குறிப்பா சொல்ல போனோம்னா 54வது ஆண்டுகள் தொடக்கத்தை இன்னைக்கு அஇஅதிமுக இருக்காங்க. 1972 அக்டோபர் 17 இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதுக்கப்புறம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இன்றைக்கு பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளும் இருக்கு. நேற்று நிதிநிலை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு, அதை தொடர்ந்து நம்ம மத்திய அரசாங்கம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதற்கு பதில் அறிக்கை கொடுத்திருக்கு. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனா இன்னைக்கு 54வது ஆண்டு விழா வெற்றியோட தொடங்கி இருக்கிறாங்க அஇஅதிமுக. இந்த 54 ஆண்டுகள்ல வந்து அதிகமான முறையில் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி. அந்த பெருமையும் வந்து அதிமுக எப்பவுமே உண்டு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்கண்ணே? அதாவது பொதுவாக தேசிய கட்சிகள் மாநிலத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த பார்ப்பாங்க. அந்த வகையில் காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு பிறகு வீழ்த்த முடியாத கட்சியாக தொடர்ச்சியாக அனைத்து மாநிலங்களும் ஜெயிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு கடிவாளம் போட்டது பஞ்சாப்லேயும் இதுலேயும் நம்ம கேரளாலேயும். ஆனால் அது தேசிய கட்சி, இன்னொரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிவாளம் போட்டதுன்னுவாங்க. மாநில அளவில் ஒரு கட்சி தடை போட்டு காங்கிரஸுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தியதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி தடுத்து நிறுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் முதன்மையானவர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை சொல்லலாம். எம்ஜிஆர் சுடப்பட்டது, எம்ஜிஆருடைய பிரச்சாரம், மற்ற விஷயங்கள் எல்லாம் பல காரணங்களில் முக்கிய காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967 காங்கிரஸ் என்ற குதிரையை கடிவாளம் போட்டு நிறுத்துவதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. அதற்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இன்று வரை தொடர்கிறது. காங்கிரஸால் தலையெடுக்க முடியல. ஆனால் நீங்கள் 1967 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டாலும் அதிக அளவு ஓட் பர்சன்டேஜ் வச்சுருந்தது காங்கிரஸ் தான். கூட்டணி பலம் இல்லைன்னா இன்றைக்கி திமுக ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ அதற்கு பிறகு 71 காங்கிரஸ், 69 காங்கிரஸ் ரெண்டாக உடையுது. இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸும், காமராஜ் போன்றவர்கள் தலைமையில் மொரார்ஜி தேசாய் அவர்களை கொண்ட ஒரு பழைய காங்கிரஸ் அப்படின்ற பிரியுது. 71 இந்திரா காங்கிரஸும் திமுகவும் ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு அதில் எம்ஜிஆரும் இருக்கார், ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. பழைய காங்கிரஸ் தனியாக நிற்கிது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பழைய காங்கிரஸும் அதில் ஓட் பர்சன்டேஜ் 30% குறையாமல் இருந்தது. ஆனாலும் பெருவெற்றியை, திமுக வரலாற்றிலே இல்லாத பெருவெற்றியை, 184 தொகுதிகளை பெற்று முதல்வராக கலைஞர் உட்காருகிறார். 67 69 அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞரை முதலமைச்சராக எம்ஜிஆர் எடுத்த முயற்சிகள், எம்ஜிஆர் என்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா கலைஞர் என்கிற கேரக்டர் முதல்வராக ஆகியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட எம்ஜிஆரோடு இணைந்து தேர்தலை 72 வரைக்கும் இருந்தாலும் ஓராண்டுக்கு முன்னாடியே கலைஞர் நடத்துகிறார். அப்படி நடத்தும் பொழுது தான் பெருவெற்றி. இந்த பெருவெற்றிக்கு பிறகு கலைஞருக்கு தன்னுடைய நண்பரையே தூக்கி எறிகிற ஒரு துணிச்சல் வருகிறது. முத்துவை தன்னுடைய மகனை எம்ஜிஆருக்கு போட்டியாக அந்த சினிமா துறையில் கொண்டு வந்து எம்ஜிஆரை வம்பிழுக்கிறார். இந்த மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக இது வருது. அதாவது ஆட்சி அதிகாரம் எம்ஜிஆரை வைத்து முதல்வரானது, எல்லா இதையும் அனுபவித்து கொண்டு எம்ஜிஆரை வெறும் பிரச்சாரகராக மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை கலைஞர் பண்ணாலும் எம்ஜிஆர் பொறுத்துக்கிட்டு போகிறார். ஏன்னா சினிமா வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம்னு. ஆனால் அங்கேயும் கை வைக்கும் பொழுது தான் எம்ஜிஆர் கோவம் பேசுகிறாரு. சொத்து கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தாக்கல் செய்யணும் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடும் எரிச்சலாவது. இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆரை 1972ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நீக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் படப்பிடிப்பில் இருக்கிறாரு. மிகப்பெரிய எழுச்சி. அதாவது கண்ணதாசன் அவருடைய இதில் எழுதியிருப்பார், என்னையா எம்ஜிஆர் ரொம்ப பண்ணுறாரு, கட்சியை விட்டு நீக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு கண்ணதாசன்கிட்ட கலைஞர் கேட்க, அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க, மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பீங்க, பார்த்துக்குங்கன்னா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்யா, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு கருணாநிதி கண்ணதாசன்கிட்ட சொன்னதாகவும், பிறகு திடீர்னு ஒரு நாள் சேதி கேள்விப்பட்டியாயா, கட்சியை விட்டு நீக்கிட்டோம்யா அப்படின்னு கலைஞர் ஃபோன் பண்ணி சொன்னோன்னா, அப்படியா, எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ன பிறகு பெரிய தவறை கலைஞர் அன்னைக்கு செஞ்சிட்டாரு, நான் சொன்னதை கூட கேட்கல. அதோடைய விளைவு ஒரு கட்சி வரலாற்றில் ஒரு நீக்கப்பட்ட ஒருவரை நோக்கி சாரியாக மக்கள் திரண்டு வந்ததை அப்போ தான் நான் என் வாழ்க்கையில் பார்த்தேன். நான் சொன்னது நடந்தது. எம்ஜிஆரை நீக்கியதுடைய விளைவு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தலைநகரம் நோக்கி திரண்டு வந்ததை பார்த்தோம். அன்றைக்கி சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆரை சந்திப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தினந்தோறும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் வச்சு எம்ஜிஆர்
கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார், நாம் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி உதயமானதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதே நாள் அக்டோபர் 17, 1972 அனைத்து இந்தியா அப்போ இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி உடைய திமுகவில் இருந்து வந்த ஒரு 13-14 எம்எல்ஏக்கள், மற்ற தலைவர்கள் எல்லோரையும் இணைத்து கொண்டு எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து தடுமாறி கொண்டு இருக்கிறவர்களுக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நான் சொல்லணும்னா, எம்ஜிஆருடைய அந்த ரசிகர் மன்றத்துடைய முக்கியமான தலைவராக இருந்தவர் முசிறி புத்தன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆர் அவரை பொதுச் செயலாளர் ஆக்கல. அதே மாதிரி எம்ஜிஆர் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க, அரசியல் தெரிந்தவர்கள் எல்லோரையும் இணைச்சிக்கிட்டு அவர் வந்து கட்சியை கொண்டு போனார். எல்லாவற்றிற்கும் மேலாக எம்ஜிஆர் பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவரோடும் ஒரு கலந்துரையாடல், தினசரி பத்திரிகையாளர்களை சந்திப்பது, தன் கருத்தை சொல்வதுன்னு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலையை பண்ணார். இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் இளைஞர்களை, நான் நடிகராக இருந்தப்போ நீ டிக்கெட்டு வாங்கி பார்த்த பசங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் இளைஞர்களை ஆகர்ஷித்து தன்னிடம் கொண்டு வந்து அவர்களை அரசியல் படுத்துகிற வேலையை பண்ணார். அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற பல அமைச்சர்கள், திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசர் உட்பட பலரும் எம்ஜிஆரிடம் இளைஞர்களாக வந்தவர்கள், ஜெயக்குமார் உட்பட. இது ஒரு பாட்டு. அப்போ எம்ஜிஆர் என்கிற நபர் எவ்வளோ பெரிய நடிகர்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கெலாம் நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் அன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 2-3 கத்தி குத்துவலும் ஏதாவது ஒரு தேட்டரில் அவனை ஒருத்தர் செத்து போயிருப்பான். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் உடைய படங்கள் முதல் ரிலீஸில் 100 நாள் ஓடுற படம் அடுத்த ரிலீஸில் 150 நாள் ஓடும். அப்போல்லாம் ரீரிலீஸுக்கு பெரிய வேல்யூ. ஏன்னா முக்கிய நகரங்களில் முதல் ரிலீஸ் ஆகிடும். அந்த பொட்டி தான் நீங்கள் வெறும் இது தானே, ஃபிலிம் சுருள் தானே. அடுத்தடுத்து நகரங்கள், கிராமங்கள் வரைக்கும் போகும்பொழுது அந்த பட வசூலும் சரி, அந்த இதுவும் சரி வேறு லெவலு. சில படங்கள் முதல் ரிலீஸில் 70 நாள் ஓடி இருக்கும். அதெல்லாம் தோல்வி படமாக பார்க்கப்பட்டது எம்ஜிஆருடைய வாழ்க்கையில். ஆனால் அடுத்த ரிலீஸில் அந்த படம் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். ஒரு தாய் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் ரிலீஸில் 70 நாள் அந்த மாதிரி இருந்தது. 2வது ரிலீஸில் பெரிய அளவு வெற்றி. அப்போது 250 நாள், 175 நாள் இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு சாதாரண விஷயம். வசூல் மன்னர், சக்கரவர்த்தி, அப்படிப்பட்டவர் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார். நீங்கள் யாரும் அவரை ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய இரும்பு கதையை வச்சுக்கிட்டு உள்ளே பூட்டிகிட்டு உக்காரல. அவருடைய சத்யா ஸ்டுடியோவுக்கு வருவார். இங்கே டி நகரில் இருக்கிற கட்சி அலுவலகம், அப்போ அதுதான் இன்றைக்கி எம்ஜிஆர் நினைவுலமாக இருக்கின்ற போக் ரோடு, அந்த இதில் இருக்கிற தெரு, போக் ரோடு உள்ளே ஒரு தெரு இருக்கும். அங்கே இருக்கிற அந்த கட்சி அலுவலகம், இப்போ இருக்கிற எம்ஜிஆர் நினைவுலாம் அப்பொழுது கட்சி அலுவலகம் அதுவாகட்டும், அல்லது எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டம் இல்லமாகட்டும், எம்ஜிஆரை நீங்கள் எளிதாக அணுகலாம். இது எல்லாமே எம்ஜிஆர் வந்து எளிதில் வந்து போகக்கூடிய இடமாக இருந்தது. தினசரி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் எம்ஜிஆரை சந்திப்பார்கள். எம்ஜிஆர் அவர்கள் குறைகளை கேட்பார். வர்றவர்கள் எல்லோரும் வயிறார சாப்பிடுவார்கள். உதவி கேட்பார்களுக்கு உதவி தரப்படும். மனுக்களை வாங்குவார். இந்த மாதிரி எம்ஜிஆர் ஈஸி ஆக்சஸ் பர்சன், மிகப்பெரிய தலைவர். அவரை தொட்டுட்டா போதும், அவர் நேரில் பார்த்தா போதும், தெய்வம். அப்படி இருந்த எம்ஜிஆரை வந்து சாதாரணமாக ஈஸி ஆக்சஸ் தான். அவர் பார்ப்பார், கைப்பிடிப்பார், மாலை போட்டால் அதே மாலை எடுத்து அவருக்கு திருப்பி போடுவார். வயதானவர்கள், பெண்கள் கையை பிடிச்சி எம்ஜிஆர்கிட்ட பேசுவாங்க, பரிவாக கேட்பார். இந்த மாதிரி எம்ஜிஆருடைய அந்த அந்த அணுகுமுறை இருக்குல்ல, பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆரை ரீச் பண்ணிச்சு. இது ஒரு பார்ட்டு. எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் கூட இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு போராளி. எம்ஜிஆரை வெளியேற்றின பிறகு எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி. கூட இருக்கிற வரைக்கும் போராளி, வெளியே போனோன்னே மலையாளி. அப்போது இவர்களுடைய திராவிடத்தில் கேரளா இல்லை. இன்றைக்கி சொல்கிறாங்க திராவிட மாடல் திராவிடன்னு. அப்போ அதில் கேரளா இல்லை. அதனால் எம்ஜிஆர் மலையாளி. ஆனால் அப்போ எம்ஜிஆர் தன்னை நிரூபிக்க வேண்டியதுக்காக நான் கும்பகோணத்தில் தான் பிறந்தேன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னா எம்ஜிஆர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தெல்லாம் உருவாக்குனாங்க. இன்னொரு பக்கம் எம்ஜிஆருக்கு கடுமையான மிரட்டல். ஆசிட்டை முட்டை அடிப்பாங்க, மேலே பூந்தொட்டி மாதிரி வச்சார் ஆசிட்டை ஊற்றி அடிப்பாங்க, கத்தி குத்து, இந்த மாதிரி பல தாக்குதல் இருக்கணும். எம்ஜிஆர் தனக்குன்னு தனியாக தன்னுடன் திரைப்படத்துறையில் ஸ்டண்ட் ஆட்களாக இருந்த ராமகிருஷ்ணன், எம்ஜிஆருடைய டூப்பா அந்த ராமகிருஷ்ணன், ஜஸ்டின், இந்த மாதிரி சிலரை வந்து தன் கூடயே வச்சுக்கிட்டாரு. அவர்கள்ட்ட பேசும்போது கிடைச்ச அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எம்ஜிஆர் கிளம்பும் போது கோணி பையில் 3 லட்சம் 4 லட்சம், இது 100 ரூபா ஒரு சவரன் நகை இருந்த காலத்தில் 3 லட்சம் 4 லட்சம் எம்ஜிஆர் பையில் கொண்டு போவார். வரும்போது வெறுங்கோணியை கொண்டு வருவோம்.
அப்போ நான் அந்த ராமகிருஷ்ணன் அவருடைய மெய்காவலர் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் எம்ஜிஆர் என்ன சொல்கிறேன், எது கேட்டாலும் கொடுப்பாருன்றாங்களே, எது கேட்டாலும் கொடுப்பாரா? எது கேட்டாலும் கொடுப்பாருங்க. எது கேட்டாலும்னா அவர் கண்ணாடி கேட்டால் கொடுத்துருவாரு. ஏங்க அந்த கண்ணாடி வந்து பவர் கிளாஸுங்க. சார் நாங்கள் ஒரு 2-3 கொண்டு போவோம், அது கொடுத்தாலும் அது வந்து அவர் இன்னொன்று போட்டுக்குவாரு. வாட்சி கேட்டால் கொடுத்துருக்காருங்க, வாட்சி ஒருத்தர் கேட்டார், அவர் கழட்டி கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் வந்து எது கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சுவாரஸ்ய கதைகள். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்திரா காங்கிரஸ் வலுவாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஸ்பிளிட் பண்ணணுன்றதுல இந்திரா காந்தி உறுதியாக இருந்தாங்க. கலைஞர் அதுக்கு தலை கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர் கலைஞர் என்ன நினச்சார்னா, நடிகர் விரட்டினா ஓடி போயிடுவார், நம்ம தான் பவராக இருக்கிறோமே, நம்ம அடிக்கிற அடி இவர் துள்ள துடிக்க ஓடி போயிடுவார் எம்ஜிஆர் நினச்சார். ஆனால் அது நடக்கலை. இன்னொரு புறம் எம்ஜிஆர், இன்றைக்கி இருக்கிற விஜய்க்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது, எம்ஜிஆர் ஆக பெரும் தலைவராக கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் திமுகவில் டிராவல் பண்ணி அனைத்து சூட்சமங்களையும் தேர்தல் யுக்திகளையும் நல்ல அரசியலையும் தெரிந்தவர், படிக்கக்கூடியவர். எம்ஜிஆர் வந்து அவ்வளோ படித்தவர். அப்போ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தனக்காக ஆலோசனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கல்யாண சுந்தரம் என்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அவரை ஒரு ஆலோசகராக தன்னுடன் வைத்து கொண்டார். அவர் மற்ற கட்சி தலைவர்களுடன் பேசினார், சிபிஎம் தலைவரோட பேசுவார், எல்லார் கூடயும் பேசுவார். குறிப்பாக அவர்கள் கொடுத்த ஆலோசனை பேரில் இந்திரா காங்கிரஸ் பக்கம் எம்ஜிஆர் கரம் நீட்டினார். அது எம்ஜிஆருக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி, பவர்ஃபுல், கட்சியை அழிச்சிருவாங்க. அதை மீறி எம்ஜிஆர் பண்ணணும்னா அந்த வேலை பண்ணார். இன்னொன்று நான் விஜய்க்கு சொல்ல வேண்டியது, எம்ஜிஆர் முதல் பொது தேர்தலில் துணிஞ்சு நின்னார். அன்னைக்கு 3 கட்டமாக தேர்தல் போட்டிடுறாங்க. திண்டுக்கல் தேர்தலில் எம்பி தேர்தல், காங்கிரஸ் ஒரு பக்கம் நிற்கிது, வலுவான காங்கிரஸ். இன்னொரு பக்கம் பழைய காங்கிரஸ் நிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் தேவர், மாயாதேவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எம்ஜிஆர் அதிமுக ஜெயிக்குது. அது வந்து கருணாநிதிக்கு மான பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் சாதித்து காட்டினார். அதற்கு பிறகு தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தல், கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தல் நடக்குது. அதுலேயும் அதிமுக போட்டியிடுகிறது. அதில் அரங்கநாயகம், பின்னாடி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் ஜெயிக்கிறார் அதிமுக சார்பில். இது 2வது வெற்றி. 3வது வெற்றி பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் எம்ஜிஆர் அதிமுக சார்பில் நிற்க வைக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக மாறுகிறார். அப்போது ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டு தான் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சரானார். அதிமுகவுடைய முதல்வர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிடையாது, பாண்டிச்சேரி முதல்வர் தான். இது ஒரு பார்ட்டு. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பொதுவாக தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த ஒரே தேசிய கட்சி, பெரிய கட்சி, மிருக பலத்தோடு இருந்த கட்சி இந்திரா காங்கிரஸ். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, திமுகவை காலி பண்ணணும், எம்ஜிஆரை வச்சு திமுக காலி பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் திமுக தலைவர் ஒரு சாணக்கியர்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவர்கள் திமுகவை வைத்து அதிமுகவை வைத்து திமுக காலி பண்ண நினச்சாங்க. ஆனால் அது அப்படியே தலைகீழாக போச்சு. ஆனால் 80 வரைக்கும் 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார். இப்படியே வந்து 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார். திமுக கிட்டத்தட்ட 2வது இடம், 48 தொகுதிகள் மட்டுமே கிடச்சி 2வது இடத்துக்கு போகிறாங்க. எதிர்கட்சி தலைவராக கலைஞர் உட்கார்றாரு. காங்கிரஸ் குறிப்பிட்ட தொகுதிகளை பெறுறாங்க. 80ல் காங்கிரஸ் கூட கலைஞர் திடீர் கூட்டணி வைக்கிறார். அது எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஆனால் அந்த கூட்டணி 22% திமுகவும் 30% இருந்த காங்கிரஸும் இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட சதவீதத்துடன் 80 தேர்தலில் 37 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு பெரும் அதிர்ச்சி. முதல் தோல்வி. பாராளுமன்ற தேர்தலில் 37 எம்பிக்களை திமுக பெறுகிறது, கூட்டணி பெறுகிறது. எம்ஜிஆர் அதிமுக 2 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. அப்போ 55 தொகுதிகள் இருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கூடாது கலைஞர் கணக்கு போடுறாரு. மாநில சுயாட்சி பேசின கலைஞர் இந்த கணக்கை போடுறாரு. இதில் என்னென்னா, இவர்கள் 55%, எம்ஜிஆர் வெறும் 23 + எல்லாம் சேர்த்து ஒரு 30%க்குள்ளே இருப்பார். அப்போ எளிதாக திமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கலான்னு பாதிக்கு பாதி சீட்டை விட்டு கொடுத்து இன்றைக்கி சொல்கிறாருல, உதயநிதி ஸ்டாலின்லாம் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தர் காலிலே விழுவார், இப்போ மோடி காலில் விழுந்திருக்காரு அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 80ல் இந்த தொகுதியை பாதிக்கு பாதி விட்டு கொடுத்து நிற்கிறாரு. ஏன்னா 55% இருக்குது, எப்படியும் ஜெயிச்சிடலாம், அதுன்னு ஆட்சியை கலைக்க வச்சு நிற்கிறாங்க. இதில் முதல்வர் வேட்பாளர் யாருன்றதில் சிக்கல் வருது. காங்கிரஸ் வேட்பாளரா இல்லை கலைஞரா அப்படின்னு. அப்புறம் கலைஞர் அங்கே பேசி, அப்புறம் கலைஞர் தான், எவ்வளோ கம்மியாக திமுக சீட்டு வந்தாலும் இப்போ நிதிஷ்குமார் இது பண்ண மாதிரி கலைஞர் தான் அப்படின்றாங்க. இது ஒரு பார்ட்டு. அந்த தேர்தலில் எம்ஜிஆர்
ஊர் ஊராக போய் இந்த ராமச்சந்திரன் என்ன குற்றம் செஞ்சேன்னு நீங்கள் ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு நியாயம் கேட்குறாரு. இதில் காமெடி என்னன்னா, எம்ஜிஆருக்கு எப்பொழுதுமே பெண்களுடைய ஆதரவு உண்டு. அந்த தடவை பொதுமக்கள் ஆதரவு கூடுதலாக வந்து நீங்கள் 55% இருக்கிற திமுக கூட்டணி 38% குறையிறாங்க. எம்ஜிஆருடைய கூட்டணி 45%. அதிசயமாக காங்கிரஸுடைய 10%லாம் பிடிங்கிறாரு. பிடுங்கி எம்ஜிஆர் வந்துடுறாரு. இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, இந்திரா காந்தி எடுத்த தவறான முடிவு. அதிமுக வலுவான கட்சியாக 80 ஆட்சி பிடிக்குது. எம்ஜிஆர் ஒரு கலைஞரை தானே சொல்லுவாங்க சாணக்கியர்னு. எம்ஜிஆர் கலைஞரை மிஞ்சிய சாணக்கியர்னு அவர் அதுக்கு பிறகு நிரூபித்தார். என்ன பண்ணாருன்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தால் எந்த காலத்துலேயும் திமுகவால் தலையெடுக்க முடியாதுன்னு காங்கிரஸை வலுவாக பிடித்து கொண்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைவு வரையிலும் காங்கிரஸ் எம்ஜிஆருடன் இருந்தது. கலைஞரால் தலையெடுக்கவே முடியவில்லை. இடைத்தேர்தலில் 84 உள்ளாட்சி தேர்தலில் சில வெற்றிகளை பெற்றார்கள். ஆனாலும் 84லையும் அதிமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி பிடித்தது. இதில் எம்ஜிஆருடைய சாணக்கியத்தனத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கு பிறகு ஒரு ஆளை கொண்டு வரணுன்ற அடிப்படையில் ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வர்றாரு. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பல வகைகளில் ஒரு ஆலோசகர் மாதிரி இருந்ததுன்றது பர்சனலாக சில பேருக்கு தெரியும். சோ உள்ளிட்ட பலருக்கும் தெரியும். இந்த ஃபைல் விவகாரம், இந்த விவகாரத்துலலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அவங்கள உள்ளே கொண்டு வரும்பொழுது ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் எதிர்க்கிறார்கள். இங்கே தான் நீங்கள் எம்ஜிஆருடைய சாமர்த்தியத்தை பார்க்கணும். ஒரு பக்கம் தனது நம்பிக்கைக்குரிய மூத்த தலைவர்கள் ஆரம் வீரப்பன், தன்னுடனே பயணித்த ஆரம் வீரப்பன், இந்த மாதிரி இது பக்கம். இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவுடைய இன்டலெக்சுவல் அவங்களுடைய நாலேஜ், இந்த விஷயம், இது ரெண்டையும் சேர்த்து அவர் ஒருங்கிணைக்கிறார். 2 பேரையும் பயணிக்க வைக்கிறார். இது என்ன ஆகுதுன்னா, அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த நேரத்தில் ஜெயலலிதா டீம் ஒரு பக்கம் பிரச்சாரம், ஆரம் வீரப்பன் இவர்கள் டீம் ஒரு பக்கம் பிரச்சாரம். கலைஞர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி சுடப்படுறாங்க. இது தேர்தல் முடிவை மாற்றுது. மீண்டும் எம்ஜிஆர் ஜெயிச்சு வர்றார். இந்த இடத்துல எம்ஜிஆருடைய அவ்வளோ பெரிய தலைவர், அவர் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மேலே உள்ள பற்று தமிழகம் முழுவதும் நான்லாம் நேரடியாக பார்த்தேன். அந்த ஒளிவிளக்கு பாட்டு, ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரை நீராட்டினேன்ற பாட்டு ஒளிபரப்பாத இடமே கிடையாது. அப்போ இருந்த டிடி தொலைக்காட்சி அவர்களும் இந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒரு வரும். அதில் பிரதானமாக இந்த பாட்டு வரும். அப்போ என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வந்து தெருக்களில் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் உடல் நலம் பெற்று வரணும்னு பூஜை செஞ்சாங்க. அப்பப்போ வதந்தி வரும், மக்கள் அப்படியே துடிப்பாங்க, இது எல்லாம் நடக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு தலைவன் நல்லபடியாக போனாலே திரும்பி வரும்போது அவன் கையில் ஆட்சி இருக்காது. அதற்கு 82ல் என்டி ராமராவ் உதாரணம். முதல்வர் அமைச்சர் ஆகிட்டு அவர் இதய நோய் சிகிச்சைக்காக அமெரிக்கா போகிறாரு. பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போகிறாரு. திரும்பி வந்தால் அவர் இதயத்தை பலமாக்கிட்டு திரும்பி வந்தால் அந்த இதயத்துக்கு பேரிடியாக பாஸ்கர் ராவ் முதலமைச்சர் பதவியை விடமாட்டேன்றாரு. முதலமைச்சரை நீங்கள் நீக்க முடியாது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வந்து அவர் நீக்கிறாங்க. அந்த நேரத்தில் துரோகத்தனம்னா அதுக்கு பேர் பாஸ்கர் ராவ்னு அப்போ பேசப்பட்டது. எட்டப்பன் இல்லை பாஸ்கர் ராவ் அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் போயிட்டு வர்றாரு, அவர் முதல்வராக வரவேற்கிறார்கள். அவர் ஒரு கூண்டு வண்டி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அவர் துடிக்க பல படி அந்த ஸ்டைல்லையே படியேறி மேடையில் கையாட்டிட்டு அவருடைய TMX 4777 அந்த நீல நிற அம்பாசிடர் கொண்டு வர சொல்லிட்டு அதில் ஏறி போகிறார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் உடைய அந்த 3 ஆண்டு காலம் ஆட்சி நடக்குது. எம்ஜிஆர் 87ல் மறைகிறார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு இந்த கட்சி ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா ப்ளஸ்ஸு இவர்கள் ஜானகியை தலைவராக்கி கொண்டு வர பார்க்குறாங்க. ஜானகியை முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஒரு துரோகத்தனத்தை பண்ணுது. என்னென்னா, அதிமுகவுடையனால 60 எம்எல்ஏக்கள் மேலே இருக்கிறாங்க, இவங்க 89 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஜெயலலிதா கிட்டே மீதி எம்எல்ஏக்கள் பிரிகிறாங்க. நாங்கள் தான் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு ராஜீவ்காந்தி கேட்கப்படுது. ராஜீவ்காந்தி கை கழுவி விடுகிறார். அதனால் அதிமுக ஆட்சி கவருது. அங்கே தகராறு இதெல்லாம் கலாட்டாலாம் நடக்குது. அதற்கு பிறகு 89ல் முதல் முறையாக 71க்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். இது நடக்குது. 89ல் வந்தாலும் 91ல் மீண்டும் ஆட்சி கலைக்கப்படுகிறது. 91ல் ராஜீவ்காந்தி மரணத்தை ஒட்டி ஆட்சி. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா முதல்வராக முதல் தடவை பதவி ஏற்கிறார். அப்போ ஜெயலலிதா 91ல் அந்த பணியை தொடர்கிறார். 91ல் வந்து ஜெயலலிதா 91, 96
2001 டு 2006, 2011 டு 2016, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஜெயலலிதா ஆட்சியை இது பண்ணுறாங்க. 2016க்கு அப்புறம் 2021 வரைக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமி 2017 தொடர்றார். அப்போ அதிக ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு அந்த பணியை ஜெயலலிதா முன்னிலும் வேகமாக எடுத்து சென்றதை நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா 91 டு 96 தடுமாறினாலும் 2001 வேற ஜெயலலிதாவாக இருந்தாங்க. குறிப்பாக 2011 சாமர்த்தியம் 2001 மூப்பனாரை இணைத்து கொண்டு திமுக ஆட்சியை வீழ்த்தியதும் சரி, 2011 விஜயகாந்த் போன்றவர்களை இணைத்து கொண்டு திமுக ஆட்சியை வீழ்த்தியது 3வது இடத்துக்கு தள்ளினதும் சரி, 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றை மறைமுகமாக உருவாக்கி திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் மேலும் 5 ஆண்டுகள் தொடர்ந்ததிலும் சரி, ஜெயலலிதாவுடைய சாணக்கியத்தனம் இவர்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2017க்கு பிறகு 4 ஆண்டுகள் மிக கடினமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாரு. இதில் அந்த 4 ஆண்டுகளில் 2 தடவை பெரிய பேரிடர் கொரோனா, அதில் நிதி வருமானம் எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலும் மின் கட்டணமோ மற்ற எந்த இதையும் உயர்த்தாமல் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஒரு புதியவர் இந்த ஆட்சிக்கு வந்தவர், அதாவது எந்த கரிஸ்மாவும் இல்லாத ஒரு லீடரு கொண்டு போனார். 21க்கு பிறகும் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு படுதோல்வி பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஆனால் 21 தோல்வின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சியாக அதிமுக அமர்ந்தது. அதற்கு பிறகு அதிமுகவை வீழ்த்துவதற்கு சகல விதத்தில் அதிமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறது பல விதங்களும் பண்ணியும் இப்போ மீண்டும் முன்னிலும் எழுச்சியாக, எனக்கு தெரிஞ்சு 72 எந்த மாதிரி ஒரு எழுச்சியோடு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு எழுச்சியோடு இன்னைக்கு அதிமுக பீடுநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு கட்சியில் வட்ட செயலாளராக தன்னுடைய பணியை ஏதாவது இன்றைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு அவர் கலைஞர் அவர்கள் தலைவரானார்களோ அதுல இருந்து இன்னை வரைக்கும் வாரிசு அரசியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதே சமயத்துல நம்மளுடைய வட்ட செயலரா இருந்து பணிபுரிந்த ஒரு எடப்பாடிங்கிற ஒரு கிராமத்துல வந்தவர் இன்னைக்கு ஒரு பொதுச் செயலராக கொடியேற்றிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு பலமா இருக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கண்ணீர் துளிகள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அண்ணாவை சார்ந்த ஒரு 5 பெரும் தலைவர்கள், அதில் 13வது இடத்துல கலைஞர் இருந்தார். தன்னுடைய அரசியல் வரலாற்றுக்காக அவர் பல்வேறு வேலைகளை செய்தார். அவர் பலருடைய நட்புகளை பயன்படுத்தினார். அதில் முக்கியமான நட்புன்றது எம்ஜிஆர்னு சொல்லலாம். 62 பார்த்தீங்கன்னா அண்ணா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு. அண்ணா தான் எல்லாமே திமுகவில். ஆனால் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளர் ஆக்குறாரு. தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு ஆக்குறாரு. அது திமுகவில் உள்ள ஜனநாயகத்தை வெளிப்படுத்தியது. நீங்கள் 67 திமுக ஆட்சியை பிடித்த பொழுது ஆனால் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன், அண்ணா கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணா அந்த ஜனநாயக இயக்கம் 69 மறைந்த பொழுது அவருக்கு நியாயமாக வர வேண்டியவர் நெடுஞ்செழியன். ஆனால் எம்ஜிஆருடைய உதவியோடு முதல்வராகிறார் கலைஞர். இந்த இடத்துல நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருப்பது, கலைஞர் தலைவராக இருப்பது அப்படின்னு. கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவி தான் என்றைக்குமே பவரான பதவி. ஆனால் கலைஞர் தலைவரான பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா தலைவர் பதவி தான் பலமான பதவின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் பதவி தான் பலமானது. இங்கே ஏன் இது மாறிச்சுன்னா அங்கே தான் இருக்குது இந்த சூட்சமம். தலைவராக கலைஞர் பொறுப்பேற்றவுடன் தனக்கு வேண்டிய இவர் எம்ஜிஆரை வெளியேற்றிய பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து நெடுஞ்செழியனை வெளியேற்றுறார். அதுக்கப்புறம் அன்பழகன் அமர்கிறார். அன்பழகன் பேருக்கு தான் பொதுச் செயலாளர், அவர் நம்பர் 2, அவ்வளோதான். பொதுச் செயலாளர்ன்ற பதவி அப்பொழுது ஒன்றுமில்லாமல் டம்மியாக்கப்பட்டது. வெறுமனே அறிவிப்புகள், நீக்குதல், நியமித்தல், சஸ்பெண்டு இந்த மாதிரியான இதாக மட்டுமே ஆக்கப்பட்டது. கட்சியுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய முக்கிய பொறுப்புக்கு கலைஞர் நகர்ந்தார். கலைஞரை நோக்கி திமுக நகர்ந்தது. அப்போ கலைஞர் வைப்பது தான் திமுகவில் எல்லாமே. கலைஞர் தான் திமுக, திமுக தான் கலைஞர் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை மாற ஆரம்பிச்சது. இது அவருடைய சாணக்கியத்தனம், அவருடைய சாமர்த்தியம் சொல்லலாம். இன்னொன்று, அந்த ஒரு கேரக்டர் இருந்தனால 50 ஆண்டுகள் திமுக உயிர்ப்புடன் இன்றைய வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் இதனுடைய பலகீனம் என்னன்னா, அவருடைய குடும்பம், அந்த குடும்ப அரசியல், நீங்கள் வாரிசு சொன்னீங்களா, வாரிசு அரசியல்ன்றது வேற. வாரிசு அரசியல்ன்றது ஒரு தலைவராக அவருடைய மகன் வர்றது, அது அவர்கள் அப்படியே வர்றதுன்னு வச்சுக்கோங்க. இது குடும்ப அரசியல். என்னன்னா இவர்களை மீறி யாரும் முடிவு எடுக்க முடியாது. கட்சியே இவர்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது.
அப்போ இவருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அடுத்து அப்படியே தொடருது. இன்பநிதி வந்தாலும் நாங்கள் அவருடைய தலைமை ஏற்போன்னு திமுக நிர்வாகிகள் சொல்கிற அளவுக்கு இந்த நிலை மாறிப்போச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பத்திலேருந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். எம்ஜிஆர் பல விஷயங்களில் முன்னுதாரணமாக இருந்தார். அதில் ஒன்று தான் அவர் பிறகு அந்த பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கையில் வந்தது. ஜானகி விட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு கட்சியுடைய 72 74களில் ஒரு வட்டச் செயலாளராக தன்னுடைய பணியை துவக்கியவர். இன்று நீங்கள் சொன்னபடி 54ஆம் ஆண்டில் அதிமுக பொதுச் செயலாளராக கொடியேற்றும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்போ அதிமுகவில் இந்த இது இல்லைன்னு இன்னை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொல்கிறாரு. நான் அப்படி வந்தேன் இப்படி வந்தேன்னு சொல்கிறீங்களே, நான் நின்றுட்டேன்ல, நான் ஒரு வட்டச் செயலாளராக வந்தேன், சாமானியனும் இங்கே பொறுப்புக்கு வரலான்றதுக்கு உதாரணமாக நான் நிற்கிறேன். உங்கள் கட்சியில் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைவராக வேறு ஒருவரை உங்களால் சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இருக்கிறதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு உதாரணமாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு அதிமுகவில் வேறு யாராவது தான் வரலாமே தவிர மிதுன் அவரை கொண்டு பொறுப்பு அந்த மாதிரி இது வரைக்கும் வரலை. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ கட்சிகளில் நீங்கள் நேற்று வந்த மதிமுக கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துரை வைகோவை மீறி யாரும் சிந்திக்க முடியாது. கொஞ்சம் லைட்டாக அவர்கிட்ட அப்படியே முணுமுணுத்த மல்லை சத்யாவை நீ வெளியேற்றிட்டாங்க. யார்? வாரிசுக்கு எதிராக கட்சி தொடங்கினவர். அந்த மாதிரி ஒரு 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வச்சுருவங்கள்ட்டே இப்படி இருக்குன்னா 62 65 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற கட்சியில் இந்த இது இன்னை வரைக்கும் அதை நோக்கி நகரலன்றது அதிமுக ஒரு வலுவான ஜனநாயக கட்சியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க 54வது ஆண்டில். அநேகமாக 55வது ஆண்டை கொண்டாடும் பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்க பெரும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி தான் அரசியல் நகர்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி மேலே கடுமையான கோபம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பிரதானமாக இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு செல்வாக்கூட இருக்கின்ற விஜயுடைய தாவேகா என்டிஏ நோக்கி நகர்வதற்கான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை விஜய் அந்த பக்கம் நகர்ந்தால் இந்த என்டிஏ உடைய வெற்றி பெருவெற்றியாக அமையும். மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் விஜய் தனியாக நின்றாலும் நீங்கள் பிரிகின்ற வாக்குகள் அந்த சதவீதத்தில் பார்த்தீங்கன்னாலும் என்டிஏக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். தாவேகா போனால் பெருவெற்றி, தாவேகா இல்லாவிட்டாலும் வெற்றி அதை நோக்கி இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. அந்த வகையில் அதிமுகவுக்கு இந்த ஆண்டு ஒரு எழுச்சிமிகு ஆண்டாக இருக்குது தான் நம்ம பார்க்குறோம். அதனால் நாமளும் அதற்கு வாழ்த்துக்களை சொல்வோம். இதை தனியாக இதை தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குண்ணே. நேற்றும் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். நாளே ஆரம்பிச்சாங்க ஹிந்திக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர போறாங்கன்னு ஆரம்பிச்சு பரபரப்பு. நேற்றும் அதே மாதிரி இன்றைக்கு சில முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்கன்னா அதுல உயர்கல்வித்துறை விஷயமா டிபார்ட்மெண்ட்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் பேசிய உரையில ஆணவ கொலைக்கு எதிராக மீண்டும் ஒரு ஆணையம். நம்ம அடிக்கடி பேசுவோம், ஒரு விஷயத்த கிடப்புல போடணும்னா ஆணையத்தை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம திருப்பி முதல்வர் திருப்பியும் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காரு. அந்த பேச்சிலையுமே அந்த உரையிலையுமே முதல்வர் அவர்கள் சொன்னது பிரைம் மினிஸ்டர் இடையில சந்திச்சு பேசும் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தேன். சாதி பேர்ல இருக்கிற எடுத்துட்டு மாத்திருங்க அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காருன்னு. இந்த நகைச்சுவையை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முதல்ல பிரைம் மினிஸ்டருக்கு இன்னுனா என்ன இருன்னா என்னன்னு முதல்வர் எப்படி விளக்கியிருப்பாரு, எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் அப்படின்னு பேர்ல இருக்கிற எடுத்துட்டு ஸ்டாலிர் அப்படின்னு மாத்துக்கின்ற மாதிரி காமெடியா தான் பாக்குறேன். வாழப்பாடியார், எடப்பாடியார் அந்த மாதிரி. இதையாவது சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்கன்னா இந்த ஆட்சி முழுவதுமே இந்த மாதிரி தான். ரூபாய்க்கு ஒரு ரூன்னு பேர் வைக்கிறது. இன்னும் போய் அதை கூட கோரிக்கை வச்சாரன்னு தெரில. சார் அது பார்த்தா ஹிந்தி மாதிரி இருக்குது, ரூ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது ரூன்னு இருந்தால் நல்லது தானே, அது ஹிந்தி தானே என்னாரு. அப்போ நான் என்ன பதில் சொல்கிறது? அது ஒரு தேசிய குறியீடுன்னு நம்ம விளக்குறதுக்குள்ளே அவ்வளோ நேரம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தான் இவர்களுடைய கவனம் எல்லாம் போகுது. ஹெல்மெட்டு போடு, அதுக்கு முதலமைச்சர் தலைமையிலேயே உறுதியேற்பு. இது லோக்கலில் டிராஃபிக் போலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு முதலமைச்சர் போய் கோயம்புத்தூர் போய் அங்கே உறுதியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் பேர் வைக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் தொடர்ச்சியாக ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வேணுன்ற கோரிக்கை வலுத்துக்கிட்டு வருது. ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றுவது சம்பந்தமாக
நீங்கள் எப்போவோ இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இன்னைக்கு ஒரு ஆணையம் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. அந்த ஆணையம் என்ன பரிந்துரை கொடுக்குதோ அதை வந்து என்ன நடைமுறை, ஏற்கனவே இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, இன்னும் பல விஷயங்களுக்கு ஆணையம் போட்டு அந்த ஆணையம் பரிந்துரைலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. மழை வெள்ள நீர் ஆணையம் என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் பெருங்கொடுமை. அதுக்கு தான் மோட்டர் பம்ப் வாங்கி வச்சுக்கிறோம். பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு வகையான திட்டங்கள், பல்வேறு வகைகளில், பல்வேறு முறையில், வெள்ளம் தேங்காத வகையில் பல்வேறு வகையில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மேயர் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி சொன்ன மாதிரி கலைஞர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஒரு திட்டத்தை இது பண்ணோன்னா அதுக்கு மேலே கமிஷனை போடுங்க. அப்போ அந்த கமிஷன் வந்து எந்த அளவுக்கு தான் ஒன்று. ஆனாலும் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஏன்னா இவர்களுக்கு வந்து கெஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேர்தலுக்கு போனால் அடி, அண்ணே நாங்களாம் போய் பேசவே முடியாது, இதானே அடி விடும், அதனால் நீ கமிஷன் போட்டால் நாங்கள் அதுக்கு மேலே பேசிக்கிறோம், கமிஷன் போட்டிருக்கோம்ல அப்படின்னு. இவர்களுக்கு எல்லா ஞானோதயமும் 4.5 ஆண்டில் தான் வருது. லேப்டாப், ஐயோ லேப்டாப் கொடுக்கலையா, ஐயோ லேப்டாப் கொடுப்பது சம்மந்தமாக, ஐயோ பழைய ஓய்வூதியம் கொடுக்கலையா, இதோ இருங்க நான் கமிஷன் போட்டிருக்கோம், ஐயோ இதுவா, ஐயோ அதுவா, எல்லாமே 4.5 ஆண்டில் தான் வருதுன்ற மாதிரி. அந்த மாதிரி ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இப்போ யோசிச்சிருக்காங்க. சரி, நல்ல விஷயம், அதை வரவேற்கிறதுல நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. நல்ல விஷயம் நடந்தால் சரி. இதையெல்லாம் இன்று ஊடகங்கள் விவாதிக்குமா அப்படின்னு தெரியல. இதை தொடர்ந்து மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ள நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கிறார். கூகுள் நிறுவனம் வந்து சமீபத்துல வந்து சபையில ஓபன் பண்ணிருக்காங்க ஒரு நெட்ரோடும். ஆனா வந்து நேற்று தங்கமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க, கேள்வி கேட்டிருந்தாங்க, இது ஏன் தமிழ்நாட்டில் ஓபன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மிக தெளிவா அழகா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கூகுள் வந்து சரி கூகுள் வந்து இதுல ஆபரேஷன் கிடையாது, சீனால ஆபரேஷன் கிடையாது, அதனால தமிழ்நாட்டிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்னன்னு புரியலையாங்க நீங்க? நானும் படிச்சு பாருங்க. சட்டசபையில பேசியிருக்காரு எங்க அமைச்சரு. அதாங்க, அது என்ன அவரா தங்கமணியாக கேட்டுருக்கணும், ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க, எனக்கு புரியலங்க, என்னன்னே புரியலையே. அதாவது சைனாவில் இல்லைன்னா நம்ம சைனா திராவிட மாடலில் கவர்மெண்ட்டுக்குள்ளே சைனா இருக்கா, இல்லை நமக்கும் சைனாவுக்கு ஏதாவது ஒப்பந்தம் இருக்கா, அவருக்கு அங்கே இல்லைன்னா நம்மளும் அந்த இதை நிறுவனத்தை இங்கே தொடங்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒப்பந்தம் இருக்கா, என்ன சொல்ல வராரு ஒன்றும் புரியல எனக்கு. அதனால் அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்றது மட்டும் $15 பில்லியன் நேற்று அண்ணாமலை கூட சொல்லியிருந்தார். போயிடுச்சு, நீங்கள் சோப்பு டப்பா மேட்ருக்கு வச்சுக்கிறது நீங்கள் பெருமை பீத்திக்கிறீங்க, அங்கே சந்திரபாபு நாயுடு பெருசாக கொண்டு போயிட்டாருன்னு. இது மட்டும் இல்லைங்க, கர்நாடகாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம், எல்லா வசதியும் பண்ணித்தரோன்னு சந்திரபாபு நாயுடுடைய மகன் அவர் கொடுக்குற அழைப்புனால காங்கிரஸ் தலைவர்கள் எரிச்சலாகி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்குது. அப்போ இந்த வேலையை செய்யறதான் ஒரு கவர்மெண்ட்டுடையது. எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் பண்ணித்தரோம், இங்கே வாங்கன்னு கூப்பிடணும். ஆனால் இங்கே 15,000 கோடி ஃபாக்ஸ்கான் இது கொண்டுனா அவங்க வந்து மறுக்கிறாங்க. இல்லை, உடனே மறுத்துட்டு நாங்கள் இல்லைங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமும் போடலன்றாங்க. மறுபடியும் இவர் வந்து இல்லை வந்தே தீரும் அப்படின்றாரு. வந்தே தீரும்ன்றதுக்கும் வந்துடுச்சு 14,000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதுலேயே எம்ஓயூன்றாரு. எம்ஓயூக்கும் உடனே வேலை எப்படி கிடைக்கும்? அது வந்து ஆலை அமைச்சு மற்றது தான் கிடைக்கும். அது இன்றைக்கே நாளைக்கே வேலை கிடைச்ச மாதிரி முதல்ல போட்டார். அப்போ இதை தான் அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் இன்றைக்கும் அறிக்கை விட்டுருக்காரு. இதெல்லாம் உங்கள் ஐடி விங்குக்கு நீங்கள் தலைவர், அந்த இதில் வச்சுக்கிங்க, நம்புவாங்க, அரசியல்வாதிகள்கிட்ட வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி குழப்பம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு. இது ஒரு பெரிய அளவில் அவருக்கு ஒரு பின்னடைவு. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அதுக்கு யாரோ ஒருத்தர் காமெடியாக நேற்று போட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த பெருமாளை சொல்கிறீங்க, கோத்தகிரியில் இருக்கிற குன்னூர் பெருமாளை சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. ஐயோ நான் சொல்கிறது குன்னூரில் இருக்க கோத்தகிரி பெருமாளை சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு மீம் போட்டிருக்காங்க. அப்போ இவர்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இது, ஒரு நாட்டுடைய முதலீடு ஈர்ப்பு, அதில் வந்து 1 லட்சம் கோடிக்கு மேலே 1 லட்சம் கோடிக்கு மேலே இல்லை, இது 15,000 கோடி தானே அது ஃபாக்ஸ்கான். அதை வந்து அதில் அதை பற்றி தான் சொல்கிறேன். அதில் ஒரு தெளிவான இவரால் பதிலே இப்போ சொல்ல முடியலையே. அப்போ இன்னைக்கு நேரத்தை நான் சொல்லியிருக்காரு, இந்த சபையில் இல்லாத ஒருத்தர் வெளியில் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ கரெக்டான இதை நீங்கள் சொல்லுங்கள். இது ஒன்றும் இல்லை அப்பா, அப்படி பார்த்தானே சபையில இல்லாத தாவேக்காவை பற்றி சட்டப்பேரவையில் பேசுகிற தேவையில்லைண்ணே எனக்கு. அது அவங்க உடைச்சா எப்போவுமே மண்கணும், அவங்களுக்கு வந்தால் ரத்தம் எப்போவுமே. நீங்கள்
அப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஃபாக்ஸ்காரன் ஆளை கூப்பிடுப்பா, இங்கேயே தமிழ்நாட்டிலே ஆள் இருப்பாங்கள்ல, கோட் சூட்லாம் போட்டு வர சொல்லு அப்படின்ட்டு மீண்டும் ஒப்பந்தம் அதை பாருங்கள் பேட்டி கொடுக்க வைங்க. அவங்க தான் இல்லைன்றாங்கல்ல. இது ஒன்றுனா இது மைக்ரோசாஃப்ட் நேரடியாக அறிவித்து அங்கே அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துடுச்சு, கூகுளுடைய அந்த இது அங்கே தொடங்க போகிறாங்கன்னு. இது நீங்கள் நம்ம ஆள் திராவிடத்தால் வாழ்ந்த சுந்தர் பிச்சை அதில் இருக்கார்ல, திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியல. இவர்கள் ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஐடி விங்கிக்கு தலைவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அமைச்சருடைய தகுதியோட வெளிநாடுகளில் என்னென்ன முதலீடுகளை கொண்டு வரலாம் அதில் கவனம்லாம் செலுத்தியிருந்தா இன்றைக்கி அவர்கள் சொல்கிற முதலீடுகள் உண்மையாக வந்திருக்கும். இவர் உக்காந்துட்டு தர லோக்கலுக்கு இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஐடி விங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இவங்கள திட்டு அவங்கள திட்டுனா என்ன ஆகுறது? பிரச்சனையே அதுதான். தொடர்ந்து உயர்கல்வித்துறை சட்ட திருத்த மசோதா அதை அன்புமணி அவர்கள் வந்து அறிக்கை விட்டிருக்காருன்னு, அந்த அறிக்கையில வந்து தெளிவா சொல்லியிருக்கிறது, இந்த சட்ட திருத்த மசோதா எந்த விவாதத்திற்கும் இன்றி நிறைவேற்றப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நீக்கும், அதுல இடஒதுக்கீடு வந்து பெரிதா பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த சட்ட திருத்த மசோதால வந்து தனியார் காலேஜுகள் அவங்களே டீம்டு யூனிவர்சிட்டியை மாத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு வரைவு இருக்குங்கிறத சொல்றாங்க. இந்த கண்டன அறிக்கையும் இந்த சட்ட திருத்த மசோதா சட்டத்திருத்த மசோதா நான் இன்னும் முழுதுமாக படிக்கலை. நம்ம நாளைக்கு கூட அந்த விஷயத்தில் நம்ம விவாதம் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே என்னென்ன பாதிப்பு இருக்குது, எந்த வகையில் இது ஏன் இந்த மாதிரி நிறைவேற்றுறாங்க, அதோடைய பின்னணி என்னன்றதெல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது தொடர்ந்து மதுரை மாநகராட்சி மேயரோட ராஜினாமா பார்த்துருந்தோம். இன்றைக்கு வந்து அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்வதற்காக மதுரை மாநகராட்சி கூட்டம் கூடியிருக்கு. ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கவுன்சிலர் தான் வந்து துணை மேயரா இருக்காங்க. துணை மேயர் தான் பொறுப்பு மேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே ஒரு மேயர் இதானா துணை மேயர் தான் பொறுப்பு மேயரா இருக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு திமுகவோட சார்பாக வந்து பல்வேறு கட்டளைகள் வந்து மதுரை மாநகராட்சி கவுன்சிலருக்கு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டு உடனடியா நீங்க கூட்டத்திலிருந்து வெளியே வந்துடணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் உருவாயிருக்கு, எப்படி பாக்குறீங்க? மதுரை மாநகராட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 4 கவுன்சிலர்கள், திமுக 69 கவுன்சிலர்கள், நாகராஜன் துணை மேயர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அங்கே அடிக்கடி இந்த கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி மேயர் வந்து கைதாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கள உடனடியாக பதவி விலக கோரி தீர்மானம் கொண்டு வந்து அதை எல்லோரும் நிறைவேற்றி பதவி விலகிட்டாங்க. விலகினோன்னா ஆட்டோமேட்டிக்காக துணை மேயர் கையில் மேயருக்குரிய அந்த அதிகாரங்கள் பொறுப்புகள்லாம் போயிடும். அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக மேயரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்லப்பட்டாலும் அங்கே அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் இவர்களுக்குரிய இருக்க அந்த ஈகோ கிளாஷில் யாருடைய ஆளை போடுறது அப்படின்றதெல்லாம் பெரிய சிக்கல்ன்றதுனால மேயரை தேர்ந்தெடுக்கலை. அதனால் 4 பேர் கொண்ட கவுன்சிலர்களை கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் மேயர் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு திமுக தடுமாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இது வந்து இவர்களுடைய இது பலகீனத்தை காட்டுது. ஊருக்கெல்லாம் இவங்க யோக்கியம் பேசுகிறாங்க, தாவேகா சரியில்லை, தாவேகாலாம் ஒரு கட்சியான்னு பேசுகிறாங்க. உங்கள் கட்சியில் இது வரைக்கும் இது 5வது 6வது மாநகராட்சி. திமுக தலைவர் கையில் எந்த அதிகாரம் இல்லை, அவரால் எதுவும் பண்ண முடியல. திமுக தலைமையால் கீழே இருக்கிற ஒரு கவுன்சிலரை கூட கட்டுப்படுத்த முடியலன்றதுக்கு இது பெரும் உதாரணம். நீங்கள் நெல்லை மாநகராட்சியில் ஆரம்பித்து புதுக்கோட்டை இந்த மாதிரி பல இதில் நடந்தவுடைய விளைவு கோயம்புத்தூர் ஏகப்பட்ட இது. புதுக்கோட்டை நகராட்சி அந்த தலைவி நீக்கப்பட்டது, இந்த மாதிரி அதிமுகவோட கை கோத்துக்கிட்டு இது பண்ணது, இது எல்லாமே கட்சி தலைமையால் ஒன்றும் பண்ண முடியலன்னு. நெல்லையில் வந்து நீங்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மேயருக்கு எதிராக வந்த பொழுது இவர்கள் இங்கேருந்து கட்டளையிட்டு மேயருக்கு ஆதரவாக நீ போடணுன்றதெல்லாம் சொல்ல முடியாமல் அவர்களை இன்பச் சுற்றுலா கூட்டு போயிட்டு கோரம் இல்லாமல் அந்த தீர்மானத்தை தோற்கடிக்கிற நிலையை தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து பெரும் காமெடி அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அதனால் இவர்கள் தலைமை கீழே இது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இது வெளிப்படுத்துது. அதுவும் இது தேர்தல் நேரம். இதுலேயே எப்படின்னா ஆட்சியில் இருக்கும்போதே எப்படின்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்வினையை திமுக உள்கட்சி விவகாரத்தில் சந்திக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பான. நேற்றுன்னு ஒரு மேட்ரு ஒன்று வந்து ரொம்ப தாமதமா நடந்திருக்குண்ணே. நீங்க இதை ஃபீல் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே முதல்வர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு விஷயம்னா எப்படி கருத்து தெரிவிப்பாருன்னு தெரியாது. ஆனா இந்திய லெவல்ல, அதுவும் உலகத்த லெவல்னா உடனே கண்டன அறிக்கை பறந்துரும். அதை எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம். நேற்று ட்விட்டர்ல வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு. ட்ரம்ப் வந்து ஆமா, ட்ரம்ப் மேட்டர்ல ட்ரம்ப் வந்து ரஷ்யால வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த தயாரா இருக்கு, மோடி என்னிடம் கூறினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பிட்ட போட்டு விட்டாரு.
அதை இமிடியேட்டா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து மறுத்து கருத்து தெரிவிச்சிட்டாங்க. நம்ம முதல்ல ஒரு மிஸ் பண்ணிட்டாருன்னு அந்த ஒரு 2 மணி நேரத்தை. ட்ரம்ப் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட ரொம்ப வேகமாக இருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் அடிக்கிற விட்டுலாம் பார்த்தீங்கன்னா சரி விட்டு. டெய்லி எவன் குடியை கெடுக்கலான்னு தான் அவர் யோசிச்சுட்டே இருப்பார் போல் வீட்டில். அவர் ஃபோட்டோவை இந்த ஆங்கிளில் எடுத்து டைம்ஸ் இதை போட்டானாம். அது கோச்சிக்கிட்டு அந்த பத்திரிகையில் நான் வந்து இவ்வளோ தான் எந்த இதுலேயும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு. இவங்கெல்லாம் நம்ம தலையெழுத்து. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு இது உலக லெவலில் எதிரொலிக்குது. இதில் இவர் பாகிஸ்தான் வாரில் நான் தான் நிறுத்த சொன்னேன்னு ஒன்று கிளப்பி விட்டார். அப்புறம் இந்தியாவே மறுத்துருச்சு. இந்தியா ஏன் மறுக்கலை அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க நேற்று. ஆமாம், உண்மையிலேயே இவர்கள் இந்த கரூர் மேட்டரில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இல்லாட்டி எப்படி கிளப்பியிருப்பாங்க தெரியுமா? ட்ரம்ப் இந்த மாதிரி சொன்னார், இந்தியா அடி பண்ணிடுறது அமெரிக்காவிடம், மோடி பதில் சொல்வாரா அப்படி இப்படின்னு கிளப்பியிருப்பாங்க. பாவம் இவர்களே நொந்து நூலாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு மாத்திரை போட்டு சாப்பிடாம இருந்தாருன்னா எப்படி இருப்பான்? அந்த மாதிரி சோர்வாக இருந்ததுனால இவங்களுக்கு அந்த சர்வதேச பிரச்சனை பெருசாக தெரியல. நான் இந்த பிரச்சனை வந்த பொழுதே நான் என்ன நினச்சேன்னா, நம்முடைய மிகப்பெரிய பங்காளி ரஷ்யா. நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லா காலத்துலேயுமே நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்குறது ரஷ்யா கிட்ட. இதில் போய் அடிமடியில் கை வைக்கிறது எப்படி இந்தியா ஒத்துக்கும் அப்படின்னு தான் நானெல்லாம் யோசித்தேன். இன்றைக்கி பதில் கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் நிறுத்த போகிறதில்ல அப்படின்னு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா பயப்படுற நிலமையில் இன்றைக்கி இந்தியா கிடையாது. மிரட்டி பணிய வைக்கிற நிலமையிலையும் ட்ரம்பும் இல்லை. அதுதான் பார்த்துட்டோமே, இந்த 51% வரியே 50% 100% வரியே ஒன்றும் பண்ண முடியல. போய் சைனா கிட்ட வம்பு இழுக்கிறாரு. மொத்தமாக எல்லோராலும் அடித்து விரட்டப்பட போகிற நபராக ட்ரம்ப் மாறப்போகிறார். அதுக்கு அடிப்படையாக அமைய போகிறது, நீங்கள் புஷ் 1 பார்த்தீங்கன்னா, அந்த புஷ் 1ஆ 2ஆன்னு நினைக்கிறேன், இந்த 91 வார் தேவையில்லாமல் போய் இந்த வார் ஆப்கானிஸ்தான் வார்னு பண்ணி பெரிய அளவில் இழப்பு ஏற்படுத்தணுன்னா அவங்க கட்சிக்கே பெரிய பிரச்சனையாக மாறிச்சது. அன்றைக்கி இருந்த சமூக வலைதளங்கள் மற்ற விஷயங்கள் இல்லைனாலும் நமக்கு அன்றைக்கி அந்த தகவல்லாம் வரல. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அடித்து விரட்டப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறாரு. ஏன்னா நீங்கள் அமெரிக்கா பொருளாதாரத்தை பாதிக்கிற எல்லா வேலையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்குன்னா அது அப்படியே போய் தான் திரும்ப முடியும். இவர் அப்படியே திருப்புற வேலையை பண்ணுறாரு. அமெரிக்கா என்கிற மிகப்பெரிய கப்பல் இதில் கவிழவும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த பாதிப்புகள், பொருளாதார பாதிப்புகள்லாம் உடனடியாக எப்போவுமே காண்பிக்காது. இது பொருளாதாரத்தில் இருக்கிற நிலமை. இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலை அமெரிக்க பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்குன்றது போக போக உணரும் பொழுது ட்ரம்ப் தூக்கி எறியப்படுவார். இதில் மற்ற நாட்டு தலைவர்களை மொத்தமாக வம்பிழுத்து அவர்களை ஒன்று சேர்க்கிற வேலையும் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நம்மளை வந்து பெரிய அளவில் வரி போட்டு இந்த வம்பு இழுத்ததில் நம்ம என்ன பண்ணோம், இது வந்து பெரிய குளோபலைசேஷனுங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது, உன்னை நம்பி என்னை நம்பின்னு. நீ இன்றைக்கி இல்லையா, ஏன்பா என்னப்பா சொல்கிற, அதோட கொஞ்சம் கம்மி விலைல தரணுன்னா பக்கத்து நாடு வாங்கி தயாராக இருக்கிறான். அப்போ நீங்கள் 50% வந்து ஒரு 50 நாடுக்கு பிரித்து இந்தியா ஈஸியாக அனுப்பிச்சி விட்டு அந்த வியாபாரத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இன்னும் ஈஸி இந்தியாவுக்கு. அந்த வகையில் இவர் பண்ண வேலையில் புட்டின், சைனா, இந்தியா, அதான் இந்தியா, சைனா, ரஷ்யா, கூடுதலாக பிரேசில், பிரிக்ஸ் நாடுகள் எல்லோரும் சேர்ற ஒரு நல்வாய்ப்பை அண்ணன் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வகையில் அண்ணன் ட்ரம்ப்புக்கு பெரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அந்த வேலையை பண்ணுறாரு. ரஷ்யா இந்த உறவை இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒரு நோபல் பரிசுக்காக ஒரு நாட்டை மிரட்டி போற நிறுத்தின ஒரே தலைவன் தான். ஆனால் இன்னும் நோபல் பரிசு அவருக்கு அறிவிக்கலைன்னு சொல்லலாம். நோபல் பரிசை கேட்டு வாங்குற ஒரே தலைவன் தான். நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ற சிறந்த தலைவனாக ட்ரம்ப் இருக்கிறார். அவர் இங்கே வந்து போட்டிட்டார்னா அவருக்கு பெரும் வாய்ப்பு காத்திருக்கிறது. இங்கே தாவேகா போன்ற கட்சிகளில் கூட தலைமை பதவிக்கு பெரிய சிக்கல்லாம் இருக்குது. ட்ரம்ப் போன்றவர்கள் வந்தால் டெய்லி அதிரடி நடக்கும் அப்படின்னு நம்ம சார்பாக ட்ரம்புக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இதை நம்ம கடந்து போவோம். கண்டிப்பா. இதை தொடர்ந்து இறுதியா ஒரு கேள்வினே, நீங்க தாவேகாவை பற்றி அடிக்கடி வந்து தாவேகா விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, பாண்டிச்சேரியில நம்ம வந்து அதிமுக முதல்ல ஆட்சி பிடிச்சோன்னு. ஆனா நாங்க அதே பாண்டிச்சேரியில உள்ளவரை தான் நாங்க பொதுச் செயலராக போட்டிருப்போம். எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். நீங்க அது எப்படி நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க எங்க விஜய் அவர்கள் பண்ற அந்த வியூகத்தை, தேர்தல் வியூகத்தை. அது ஒரு பக்கம்னே. இன்னொரு பக்கம் கரூர்ல வந்து சிபிஐ கையில வந்து கேஸ் மாறிடுச்சு. சிபிஐ அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து டீம் வந்து இறங்கிட்டாங்க. அதுல குறிப்பா வந்து எல்லா ஆவணங்களும் அந்த ஆபீஸ் செட்டப்பும் வந்து அங்க கொண்டு போய் கொடுத்திருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, எரிந்த நிலையில் வந்து பல்வேறு டாக்குமெண்ட்ஸ், அதுல ஒரு ஜிபி பென்டிரைவ் 32 ஜிபி பென்டிரைவும் மாட்டியிருக்கதா சொல்றாங்க. இந்த கேஸ் இனிமே எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த விசாரணை இனிமே எப்படி போக வாய்ப்பு? அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பென்டிரைவ் அதுக்கான பென்டிரைவா, அது எப்படி கரூருக்கான இது, அதில் என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்ல வர்றவங்க சொல்கிறாங்க. இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் பல பேய் கதைகளும் வரும், சில நல்ல கதைகளும் வரும். அதனால் சிபிஐ விசாரணைன்றது
நீங்கள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அவங்க போட்ட உத்தரவு தான் உடனடியாக எஸ்ஐடி டீமு ப்ளஸ் அந்த போலீஸ் வேறு யாராவது பண்ணிட்டுருக்கீங்கன்னா எல்லா ஆவணங்களையும் உடனடியாக அப்படியே ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேயும் இவர்கள் புது உருட்டு உருட்டுனாங்க. பார்த்தீங்களா, எஸ்ஐடி ஆவணங்கள்லாம் அப்படியே ஒப்படைக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்ஐடியுடைய விசாரணை எல்லாத்தையும் கரெக்டுன்னு உச்சநீதிமன்றமே ஒத்துக்குது அப்படின்னு. இந்த உருட்டுலாம் மகா உருட்டை நான் எங்கேயுமே பார்க்கல. பின்ன எப்படா ஆவணத்தை கேட்பாங்க? இப்படி தான் கேட்பாங்க. ஆவணத்தை நீ என்ன இது வரைக்கும் எடுத்திருக்க, அதெல்லாம் ஒப்படைன்னு தான் சொல்லுவாங்க. அது சொல்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி உருட்டுறதெல்லாம் இது ஒரு பெரிய உருட்டு. இதில் கரூர் விவகாரத்தில் விசாரணை தொடங்க போகுது. இனிமேல் தொடர பல பேய் கதைகளும் பல ஒரிஜினல் கதைகளும் தான் வரும். இதை நம்ம கரெக்டான விஷயத்தை பார்த்து என்னன்றதை கொடுக்குற கடமையும் நமக்கு உண்டு. அப்புறம் என்ன சொன்னீங்க, புஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரியில் கொடுக்குறாரு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஐடியாலாம் இல்லை விஜய்க்கு. விஜயால் புஷி ஆனந்தை பிரிந்து இருக்க முடியாது. அதனால் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷி ஆனந்த் நேற்றுலாம் தாடி வச்சுக்கிட்டு அப்படியே சோர்வோட முகத்தோடு வந்தார். இன்றைக்கி தலைவருக்கு எல்லாம் பார்த்துட்டோம், வேஷம் கலைஞ்சிட்டு இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. நீங்கள் அந்த உள்ளே போன வீரர்கள் மதியழகன் அண்டு பவுன்ராஜ் அவர்கள் தான் உண்மையாக இதில் தியாகம் பண்ணவங்கன்னு சொல்லலாம். அவங்க இவர் விஜய் பார்க்கறதுக்காக வர்றாங்க. காரை விட்டு இறங்கி இவர் செருப்பை கழட்டிட்டு நிற்கிறாரு. தம்பதி சமேதராக 2 பேரும் காலில் விழுறாங்க, பவுன்ராஜும் மதியழகனும். இந்த கட்சியை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காலில் திடீர்னு உள்ள செருப்பை கழட்டிக்கிட்டு ரெடியாக நிற்கிறாரு. அவர்களும் செருப்பை கழட்டி விட்டு காலில் விழுறாங்க. எல்லாம் முடிஞ்சோன்னா இவர் செருப்பை மாட்டிட்டு உள்ளே கூட்டு போகிறாரு. இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள ஒரு ஆளை, ஒரு பயந்தாங்கொல்லியை பொதுச் செயலாளரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கட்சிக்குள்ளே பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருக்காரு. இதெல்லாம் நம்ம பல தடவை கேட்டது. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, இதெல்லாம் எங்கேயா, பாயாசம் எங்கேயா அப்படின்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி கேள்விகள் கட்சிக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. கட்சியை முழுதுமாக முட்டு கொடுத்து கொண்டிருந்த இந்த கட்சிக்கு இது என்னென்னா, வெளியிலேருந்து முட்டு கொடுக்கணும். கொடுக்க நல்லா கொடுத்தீங்கன்னா உங்களை கட்சிக்குள்ளே எடுப்பேன்னு அவங்க ஒரு முட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் முட்டு கொடுக்கும்போது கை வலிக்குதுன்னு எடுத்தீங்கன்னா நீ சரியாக முட்டு கொடுக்கல போ அப்படின்னு துரத்தி விட்ருவாங்க. அந்த மாதிரி விரட்டப்பட்டவர்கள், அந்த மாதிரி செய்தி தொடர்புகளாக இருந்து ஒன்றுமில்லாமல் போனவர்கள்லாம் இன்றைக்கி இவர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த கட்சி. அனைத்துமே புஷி ஆனந்த்ன்ற நபரை நம்பி தான், அவருடைய இஷ்டத்துக்கு தான் நடக்கும். அவர் ஏதாவது கெடுக்க முடியல அப்படின்னா மீதி வேலையை ஜான் பார்த்துப்பார், கெடுக்கிற வேலையை. இப்படி தான் இந்த கட்சி இருக்குது. இன்னை வரைக்கும் மாறலை. நேற்றுலாம் போட்டு அடின்னு சட்டசபையில் அடிக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடியவங்களோ திராணி இல்லாமல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த கட்சி இவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக அங்கே பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது என்ன கட்சி? இன்னை வரைக்கும் இது இப்படி தான் இருக்குது. இன்னை வரைக்கும் இவரால் கரூர் போக முடியல, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். இந்த கட்சி தான் இவர்கள் பொழைக்கணும்னா ஒரே வழி, இது என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனாங்கன்னா ஏதோ கொஞ்சம் எம்எல்ஏ ஜெயிச்சு இந்த கரைகளை எல்லாம் கழுவிடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்கை வச்சுக்கிட்டு 2030 யோசிக்கலாம். இப்படியே போனாங்கன்னா முட்டு சந்தை விட முட்டு குழின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ புஷி ஆனந்த் மேலே ஒரு கடுமையான கோபம் வருது. புஷி ஆனந்தை விஜய் மாற்றப் போகிறார் அப்படின்லாம் சில பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய விருப்பம். புஷி ஆனந்த் விஜயுடைய உறவை தெரிந்தவர்கள் இதை பார்த்தா சிரிப்பாங்க. ஏன்னா விஜயால் புஷி ஆனந்தை விட முடியாது, புஷி ஆனந்தால் விஜய் விட முடியாது. அதனால் இந்த இது இப்படியே தான் போகும். முட்டு சந்துக்கு போகாமல் பார்த்துக்கிற வேலையை அவர் என்டிஏக்கு போனார்னா தப்பிச்சிக்கலாம். கண்டிப்பாக. மிக்க நன்றி. நான் உங்கள் நேரத்தை கருத்தை பார்த்தேன்.